வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அப்படின்னா, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு? அதோட பிரைமரி சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? அண்ட் நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கலாம்? இப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்னைக்கு அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ, நம்ம இந்த அனாலிசிஸ் என்ன பண்ணுவோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அதாவது மார்க்கெட் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு? எந்த இடத்துல மேல போயிருக்கு? அப்படிங்கிறது. ஸோ, இத வச்சு அனலைசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல ஏற்கனவே போட்டு வச்சிருக்க பல்க் ஆர்டர்ஸ். ஸோ இது வந்து நெறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23 49,500ல இப்ப இருக்கிற பிரைஸ் அதாவது அட் த மனின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு டெர்ம்ல. ஸோ அட் த மனில எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் வந்து ம் 7.5 லட்சமும், புட் வந்து 8.3 லட்சமும் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இவ்ளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இத டோட்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பிஹேவ் ஆச்சு, நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத யோசிப்போம். சாரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது 49,300ல இருந்தது. மார்க்கெட் திருப்பியும் அப்படியே டவுன்ஃபால் ஆயி, ரெக்கவரி ஆயி, ஆல்மோஸ்ட் வந்து 50,000க்கு பக்கத்துல போய் தொட்டிருக்கு. இந்த 50,000த்துல மேல போனது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு 100, 150 பாயிண்ட் டவுன்ஃபால் ஆச்சு. அந்த டவுன்ஃபால்லேருந்து ரெக்கவரி ஆயி, ஆல்மோஸ்ட் திருப்பி வந்து இருந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே மேல போயிருச்சு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷன் ஒபே பண்ணியிருக்கு. அண்ட் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, நேத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம். யுஎஸ் மார்க்கெட்டும் இதே தான் ஃபாலோ பண்ணுச்சு. அதாவது என்னன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயி, ஆல்மோஸ்ட் இருந்த பொசிஷனுக்கே திருப்பி போயிருச்சு. ஸோ டோட்டல் குரோத்ன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.3% தான் குரோத் இருந்திருக்கு. இதே தான் யுஎஸ் மார்க்கெட்லயும் நடந்துச்சு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 0.3, 0.2 அந்த பெர்சன்டேஜ் தான் குரோ ஆச்சு. அண்ட் டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆயி, அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆயி, ஆல்மோஸ்ட் இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேல குளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ இது வந்து டோட்டலா பார்க்கும்போது, மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. பிரைஸ் ட்ராப் ஆகல. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் தான். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 நாளாவே மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயி மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. அண்ட் நீங்க ஸ்டேபிளான மார்க்கெட்ல இதே மாரி என்ன பண்ணணும்னா, லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க ட்ரேட் பண்ணா தான் நல்லது. அப்பதான் நமக்கு வந்து அதிகமான கேண்டில்ஸும், அதிகமான மூவ்மெண்ட்டையும் நம்மனால பார்க்க முடியும். அப்ப நம்ம நேத்து பொறுத்தளவு அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம். இந்த பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம என்ன சொன்னோம்னா, மார்க்கெட் ஒண்ணா மேல போனா, இந்த 50,000ங்கிற ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழ வரும். அப்படி இல்லைன்னா 50,100 வரைக்கும் போலாம் அப்படின்னு. சாரி இங்க தான் 50,000 இருக்கு. இங்க வந்து 49,500 இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 49,500லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி கீழ வரும். அப்படி இல்லைன்னா 50,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் டவுன் சைட் போச்சுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க எடுக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த 49,000த்துலயும் அதுக்கடுத்து 49,500லயும் எடுக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இத நம்ம எத வச்சு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ 11ஆம் தேதி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நம்ம பார்த்தோம்னா, அட் த மனி எங்க இருந்துச்சுன்னா 49,400ல இருந்துச்சு. அதுக்கு மேல சின்னதா ஒரு சப்போர்ட் எங்கன்னா 49,500. ஸோ அத தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் மேல ஒரு சப்போர்ட் வச்சிருப்போம் 49,500ன்னு. அதுக்கப்புறம் லோவர் சைடு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 49,000ம் 48,500ம் இருந்துச்சு. ஸோ அத தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். 49,000ம் 48,500 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ஆக்ஷன மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நேத்தோடது. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. நான் டேட் சேஞ்ச் பண்றேன். ஸோ நேத்தோடதும், இன்னைக்கோடதும் அப்படியே ஒரே மாரி தான் இருக்கு. நான் பிரைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலயும் 49,500ல தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 49,000ம் 48,500ம் ஹையஸ்ட் சைடு 50,000. ஸோ இது வந்து 12ஆம் தேதி இங்க நம்ம குடுத்துருக்கோம். ஸோ 12ஆம் தேதியிலேருந்து நான் 11ஆம் தேதி போறேன். 11ஆம் தேதி போனாலும் அதே தான் இருந்திருக்கு. பட் அட் த மனி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அட் த மனி வந்து 49,500ல இருந்திருக்கு. அப்படிங்கும்போது, நம்மளோட இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படியே தான் ரிமைன் பண்ண போகுது. அப்பன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, இத அப்படியே கொஞ்சம் நகர்த்தி இந்த பக்கம் வைக்க போறேன். ஸோ 49,000ல ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல 49,000ல ஒரு சப்போர்ட் வரைஞ்சுட்டேன். ஓகே. இத வந்து நாளைக்கு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு விட்டுறலாம். அப்போ நாளைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் மூவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா நாளைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான்
ரொம்ப அதிகமா இருக்கு. இத நான் எப்படி சொல்றேன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் சொல்றேன். அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன்ல இன்னைக்கு பார்க்கும்போதும், மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல தான் நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்திருக்கு. அப்படிங்கிறனால பிரைஸ் ஆக்ஷன் ஒபே பண்ணுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் நேத்து வந்து யுஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சோ, அதே மாரி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் பிஹேவ் ஆயிருக்கு. அதனால நீங்க வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ட பார்க்கணுங்கிறத நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன ஃபாலோ பண்ண தொடங்கும்போது, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ தட் அத ஃபாலோ பண்ணா நல்லது. அப்போ நாளையோட நம்ம பேங்க் நிஃப்டி என்ன நடக்கலாம் அப்படின்னா, 50,000த்துல இருக்கு. ஸோ நேத்து சொன்ன மாரியே தான். ஸோ 50,000லேருந்து சாரி 49,500ல இருக்கு. 49,500லேருந்து மேல போச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் அப்படியே 50,000 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் வரும். இன்கேஸ் கீழ போகுது அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த 49,400 கிராஸ் பண்ற வரைக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 49,400ன்னு இருக்கு. அத கிராஸ் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு, 49,400க்கு அப்புறம் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இந்த 49,000 வரைக்கும். ஸோ நேத்து வந்த மாரி 49,000 வரைக்கும் ட்ரேட் எடுத்துட்டு, அந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபர்தர் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் சப்போஸ் டவுன்ஃபால் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லாங் கால் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்பியும் 49,500 இல்ல 50 வரைக்கும் போலாம். அண்ட் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த 500 பாயிண்ட் மூவ் ஆகுதுங்கிறதுனால, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மியா தான் இருக்கு. இத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இந்தியா விக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா விக்ஸ்ல வந்து 15 இருக்கு. எப்ப வந்து இந்த 15க்கு கீழ இருக்கோ, ரொம்ப சிம்பிள். இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ 15க்கு கீழயோ, 15ஓ இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மி தான். மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 15க்கு மேல இல்ல 20 தாண்டிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப வந்து மார்க்கெட் இந்த இந்தியா விக்ஸ் மேல போகுதோ, இந்தியா விக்ஸ் மேல போச்சுன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். இந்தியா விக்ஸ் கீழ போச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து 15ல இருக்கிறனால, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்டின்னா, டவுன் சைட் போகும். இந்த 15ங்கிற ரூப்பீஸ் தான் வந்து ஒரு முக்கியமான பிரைஸ் இந்தியா விக்ஸ்ல. அப்போ மார்க்கெட் 15ல இருக்குன்னா, வாலடைலிட்டி பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கீழயும் போகாம, மேலயும் போகாம சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் குளோபல் எக்கானமி வந்து நம்ம இந்தியன் எக்கானமிய வந்து நல்லா அஃபெக்ட் பண்ணுது. அப்படிங்கிறனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கணும். இல்லன்னா யுஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்குங்கிறத நாளைக்கு காலைல அனலைஸ் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் நேத்து சொன்ன மாரியே தான் இந்த 4 பிரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. 49,500ல இருக்கு. மேல போனா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து 50,000த்துல புக் பண்ணலாம். கீழ வந்துச்சுன்னா 49,000ம் அதுக்கடுத்து 48 500லயும் நீங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நண்பர்களே. அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ, அப்போ வந்து நீங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வாலடைலிட்டி நாளைக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்லாத இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தட் நானும் மத்தவங்களும் பயனடைவாங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வந்து ட்ரேடிங் சம்மந்தமான டிஸ்கஷன் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் அ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம சேனல்ல டெய்லி அனாலிசிஸ் பண்றோம். ஸோ தொடர்ந்து இத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.